தொகுதி வாரியா நலத்திட்டங்கள், மாவட்டம் வாரியா புதிய அறிவிப்பு, மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம்னு தமிழக அமைச்சர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்துல இருக்க, கூட்டணி இருக்கா, தனிச்சு போட்டியா, முன்கூட்டியே தேர்தலா, இன்னும் நாள் கிடக்கான்னு தேர்தல் ஜுரத்துல ராராக்கள் இருக்க சுத்தி வந்து செய்தி சொல்றாங்க, கேட்போம். நம்ம யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, தனிச்சுத்தான் போட்டி, அதனால கட்சி வேலையை தீவிரமா பாருங்கன்னு மேலிடத்திலிருந்து உத்தரவுங்களாம். வேலையும் தொடங்கிருச்சுங்களாம். இதே பேச்சாத்தாங்க இருக்குது. கடலூர்ல ஸ்டாலின் மாநாட்டுக்கு போட்டியா அமைச்சர்கள் நடத்தின சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நல்ல பலனை கொடுத்திருக்கான். இனியும் இது தொடரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்ததா மதுரை, அப்புறம் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சின்னு வரிசையா சாதனை விளக்க கூட்டம் நடத்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதாமா. அரசு திட்டங்கள் எதுவும் பெண்டிங் இருக்க கூடாது. விலையில்லா மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, சைக்கிள் எல்லாத்தையும் உடனடியா கொடுங்க அப்படின்னும், அந்த விழாவில் அமைச்சர், எம்எல்ஏக்கள் எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு மேலிடத்துல இருந்து உத்தரவா பேசிக்கிறாங்க. ஐயா, பெரிய அளவுல மாநாடு, அரசியல் நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம வீதி வீதியா தெருமுனை கூட்டங்களும் நடத்துங்க. ஏன்னா ஆளுங்கட்சி பத்தின செய்தி தினமும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். பேசிக்கிட்டு தாங்க ஐயா. எதிர்கட்சிக்காரங்களுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க எந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு சந்திச்சு பேசுங்க அப்படின்னு உத்தரவுங்களா. இப்போ ஊருக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னு கணக்கெடுக்கிற வேலை தொடங்கிருச்சுங்களா. பேசிக்கிறாங்க. போக்குவரத்து ஊழியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம்னு கிளம்பி கடைசி நேரத்தில் சிக்கலை உண்டாக்கிட கூடாது. அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டு அப்படியே ஆற போடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம், சொன்னாங்க. ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கிற சங்கங்களோட சந்திப்பு நடத்திடக்கூடாதுன்னு கண்காணிப்பும் தொடங்கிருச்சாமா. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தொகுதி வாரியா செல்வாக்குள்ள ஆட்களுடைய பட்டியல் தயாராகுதான். மறைமுகமா நடக்கிற இந்த வேலையில வேட்பாளர் அறிவிப்பு முன்கூட்டியே இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐயா, தேர்தலை குறி வச்சு எல்லா கட்சிகளும் இயங்கும் போது ஆளுங்கட்சியோட பாய்ச்சல் அதிகமா தான் இருக்கும். புதிய அறிவிப்புகளும் வரும்னு பேசிக்கிட்டு தாங்க ஐயா.